தமிழ் சினிமாவில் யுவன் சங்கர் ராஜா ஓரம் கட்டப்படுகிறாரா என்ற சலசலப்பு எழுந்துள்ளது. ஒரு நேரத்தில் இசையமைக்க முடியாத அளவிற்கு கை நிறைய படங்களுடன் இருந்த யுவன் கையில் இன்று ஒரு சில படங்கள் மட்டுமே உள்ளன. இதுவரை 100 படங்களுக்கு மேல் இசையமைத்து சாதனை புரிந்தாலும் சமீப காலமாக சொல்லிக் கொள்ளும்படியான படங்கள் எதுவும் யுவன் கைவசம் இல்லை என்கின்றனர். 16 வயதில் மற்ற சிறுவர்கள் விளையாடி கொண்டிருக்கும் வேளையில் யுவன் சங்கர் ராஜா அரவிந்தன் படத்திற்கு இசையமைத்து இளம் இசையமைப்பாளராக தமிழ் சினிமாவில் காலடி எடுத்து வைத்தார். துள்ளுவதோ இளமை. அதற்கு முன் நிறைய படங்களுக்கு இசையமைத்து இருந்தாலும் துள்ளுவதோ இளமை படத்தின் மூலம்தான் ஒரு நல்ல பிரேக் கிடைத்தது. தொடர்ந்து இவர் இசையமைத்து வெளிவந்த நந்தா, 7G ரெயின்போ காலனி, மன்மதன், அறிந்தும் அறியாமலும், காதல் கொண்டேன், யாரடி நீ மோகினி, பருத்தி வீரன் போன்ற படங்களின் மூலம் தமிழ் சினிமாவின் முன்னணி இசையமைப்பாளராக மாறினார். செல்வராகவன் யுவன் சங்கர் கூட்டணி. துள்ளுவதோ இளமையில் தொடங்கி இந்த இருவர் கூட்டணி தொடர்ந்து காதல் கொண்டேன், புதுப்பேட்டை, யாரடி நீ மோகினி, 7G ரெயின்போ காலனி போன்ற படங்கள் வரை நீடித்தது. இடையில் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் காரணமாக இருவரும் பிரிந்தனர். மீண்டும் 7 வருடங்கள் கழித்து செல்வராகவன் சிம்புவை வைத்து இயக்கும் கான் படத்தின் மூலம் செல்வராகவன் யுவன் கூட்டணி ஒன்று சேர்ந்துள்ளது. யுவனை தொடரும் சர்ச்சைகள். ஏற்கனவே 2 முறை திருமணம் செய்து அதிலிருந்து மீண்டு வந்த யுவன் 3வது திருமணத்தில் முஸ்லிமாக மாறி முஸ்லிம் பெண்ணை திருமணம் செய்து கொண்டார். பிரியாணி யுவனின் 100வது படம். யுவனின் சகோதரர் வெங்கட் பிரபுவின் பிரியாணி படம் யுவனின் 100வது படமாக அமைந்தது. மார்க்கெட் சரியும் யுவன். யுவன் இசைத்துறையில் அடியெடுத்து வைத்து 19 ஆண்டுகள் முடிந்துவிட்டன. 2002ஆம் ஆண்டு தொடங்கி 2013 வரை வருடத்திற்கு சுமார் 8 படங்கள், சில நேரங்களில் அதற்கு மேற்பட்ட படங்கள் என்று படங்களுக்கு இடைவிடாது இசையமைத்து வந்த யுவன் 2014இல் வெறும் 3 படங்களுக்கு மட்டுமே இசையமைத்திருக்கிறார். இந்த வருடம் இவர் இசையமைத்து வெளிவந்த ஒரே படம் மாசு மட்டும்தான். மீண்டும் செல்வராகவன் யுவன் ரசிகர்கள் மகிழ்ச்சி. கான் படத்தின் மூலம் மீண்டும் செல்வராகவனுடன் இணைந்து விட்டார் யுவன் சங்கர் ராஜா. இனி யுவன் பாமுக்கு வந்துவிட்டார் என்று ரசிகர்கள் அனைவரும் மகிழ்ச்சியில் திளைக்கின்றனர். வருத்தத்தில் யுவன். ஆனால் யுவன் மட்டும் வருத்தத்தில் இருக்கிறார். ஏனெனில் இவருடன் இணைந்து பணியாற்றிய இயக்குநர்கள் வேறு இசையமைப்பாளரை ஒப்பந்தம் செய்து வருகின்றனர். அமீர், ஹரி, வசந்த், பாண்டிராஜ், சுசீந்திரன், சீனு ராமசாமி என பட்டியல் நீண்டு கொண்டே செல்கிறது. இதனால் வருத்தத்தில் ஆழ்ந்திருக்கிறாராம் யுவன் சங்கர் ராஜா. நடப்பதை வைத்து பார்க்கும்போது தமிழ் திரையுலகில் ஓரங்கட்டப்படுகிறாரா யுவன் என்ற கேள்வி எழுவதை தவிர்க்க முடியவில்லை.